Hi, welcome to Learn English. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு சென்டென்ஸ் நான் கொடுத்துருவேன். அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது, அதாவது கொடுத்துருக்கிற 4 டென்சஸில் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதோட மற்ற டென்சஸில் அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், த மூவி வாஸ் நாட் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங். அந்த படம் மிகுந்த ஆர்வமாக இல்லாமல் இருந்தது. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி இருக்கும் இந்த சென்டென்ஸ், த மூவி இஸ் நாட் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லி பார்க்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணும். தட் இஸ் தி எக்ஸசைஸ். கொடுத்துருக்கிற 4 டென்சஸும் இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற டென்சஸ். ஓகே, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த 4 டென்சஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோ அதை பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. The movie was not very much interesting. Simple present tenseல எப்படி இருக்கும், the movie is not very much interesting. Present continuous tenseல எப்படி இருக்கும், I am watching this movie, இல்லைனா the movie is going on, it's very much interesting. இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதை மற்ற டென்சஸ்லையும் சொல்லி பார்க்குறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். Now look at this sentence. Have you met before anywhere? இந்த சென்டென்ஸ், இந்த கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்குது, மற்ற டென்சஸில் இருந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Have you met before anywhere? நீங்கள் இதற்கு முன் சந்தித்துள்ளீர்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹாவ் வந்திருக்கு, met அப்படின்னு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கு. ஸோ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும், Did you meet him? Did you meet him anywhere? Simple past tense. Present continuous tenseல இந்த question, are you going to meet him? எக்ஸாக்டாக இந்த கொஸ்டினை மாற்ற முடியலைனாலும் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் அந்த டென்ஸில் மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணணும். மை நேம் இஸ் பிரீதா. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது, வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் இருக்குது அப்படிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இது நேம் சொல்கிற சென்டென்ஸ். ஸோ இதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் பாசிபிள் இல்லை. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம், மை நேம் இஸ் பிரீதா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட்ஸ் எ கிரேட் ப்ளெஸர் டு மீட் யூ அகைன் டுடே. ஒரு லாங் சென்டென்ஸ். இது எந்த டென்ஸில் இருக்குது, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட்ஸ் எ கிரேட் ப்ளெஸர் டு மீட் யூ அகைன் டுடே. இட் இஸ், அந்த இஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இந்த சென்டென்ஸை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஐ வாஸ் எ மெம்பர். இது எந்த டென்ஸில் இருக்குது, அந்த டென்ஸை குறிக்கிற வார்த்தை எது, வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த சென்டென்ஸில் வேர்ப் வாஸ், அந்த வேர்பை வச்சு தான் ஒரு வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். நான் ஒரு உறுப்பினராக இருந்தேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், த பீப்புள் ஹாவ் நாட் சோசன் தட் டைப் ஆஃப் ட்ரெஸ். லாங் சென்டென்சஸாக கொடுத்துருக்குறேன். சில சென்டென்சஸை மற்ற டென்சஸில் சொல்ல முடியாது. ஸோ அதர் டென்சஸில் கன்வெர்ட் பண்ண முடிகிற சென்டென்சஸை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். அதர்வைஸ் நீங்கள் அது என்ன டென்ஸ் அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும், த பீப்புள் சூஸ் தட் டைப் ஆஃப் ட்ரெஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் த பீப்புள் ஆர் சூஸிங் தட் டைப் ஆஃப் ட்ரெஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், த பீப்புள் சோஸ் தட் டைப் ஆஃப் ட்ரெஸ். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் எ டெஸ்ட் நவ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றனர். ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த வாக்கியம் எப்படி இருக்கும், த ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் எ டெஸ்ட் நவ். த ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் எ டெஸ்ட் நவ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி இருக்கும், த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் ரிட்டன் எ டெஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் த ஸ்டூடெண்ட்ஸ் ரோட் எ டெஸ்ட். வி ஆர் பீயிங் இன்ஸ்ட்ரக்டட் பை தி பிரின்சிபல். இது எந்த டென்ஸில் இருக்குது, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸில் இருக்குது.
we are being instructed by the principal passive voiceல இருக்குது. இது present continuous tenseல passive formல இருக்குது. The finance department representative has come. has வந்திருக்கு. அப்போ எந்த டென்ஸில் இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். மற்ற டென்சஸ்லையும் இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். has have followed by past participle வந்துச்சுனாலே அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி இருக்கும் இந்த சென்டென்ஸ்? the finance department representative comes. ஓகே, comes. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் the finance department representative is coming. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் the finance department representative came. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். Now look at this sentence. Why are you using these types of materials? என்ன டென்ஸ்? அதே மாதிரி மற்ற டென்சஸில் இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Why are you using present continuous tense? Simple present tenseல எப்படி இருக்கும்? Why do you use these types of materials? Present perfect tenseல why have you used? Why have you used these types of materials? Simple past tenseல எப்படி இருக்கும்? Why did you use? Why did you use these types of materials? அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கைண்ட்லி லீவ் ஃப்ரம் ஹியர், இட்ஸ் டைம். இது வந்து ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஃபார்ச்சுனேட்லி ஐ லேர்ன் போத். இது எந்த டென்ஸில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். The answer is simple past tense. Simple present tenseல எப்படி இருக்கும் இந்த sentence? Fortunately, I learn both. I learn. Present continuous tenseல Fortunately, I am learning both. Present perfect tenseல Fortunately, I have learned both. Where did you keep your bag? வீடியோ பாஸ் பண்ணிட்டு எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Where did you keep? Simple past tense. Simple present tenseல where do you keep your bag? Present continuous tenseல where are you keeping your bag? Present perfect tenseல where have you kept your bag? This exercise is very useful to understand tenses. இந்த sentence எந்த டென்ஸில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஸ் அப்படிங்கிற வேர்பை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட் தீஸ் 4 tenses. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. எந்த டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. மற்ற டென்சஸில் இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட். ஹாவ் வந்திருக்கு, ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் these 4 tenses. I understand these 4 tenses. இது simple present tense. Present continuous tense. I am understanding these 4 tenses. Simple past tense. I understood. ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ணோம். டென்ஸ் கண்டுபிடிக்கிறது மற்ற டென்சஸில் அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த 4 டென்சஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.